நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும். நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும். சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை நமக்கு தீர்க்கிறதுக்காக தான் நம்ம கூட ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாமா நிகழ்ச்சிக்குள்ள? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து இன்னைக்கு நம்ம பேச போற ராசி பாத்தீங்கன்னா எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்க ஒரு ராசி தான். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, துலாம் ராசி தான். அவங்களுக்கும் வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆனா என்ன பண்ணாலுமே நிறைவேறாம இருந்திருக்கும். இல்ல வீடு கட்டியிருக்காங்க, எனக்கு பிரச்சனையா வருது சார், இந்த திசையில போய் கட்டிட்டேன் சார் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்தெல்லாம் இன்னைக்கு நீங்க எங்களுக்காக தெளிவுபடுத்த போறீங்க. முதல்ல அவங்களுக்கு உகந்த திசை எது அப்படி சொல்லி ஆரம்பிச்சிடுங்க. துலாம் ராசி உகந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு. தெற்கு திசை அவங்களுக்கு ரொம்ப உகந்த திசை. அவங்களுக்கு தெற்கு திசையில வந்து கரெக்டா தெற்கு அக்னி மூலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர். அவங்க நினைக்கிற விஷயத்தை உடன் இருப்பவர்களும் ஏற்றுக்கொண்டு நடப்பாங்க. ஏன்னா துலாம் ராசி வந்து எம்மளமே வந்து பாத்தீங்கன்னா தராசு. நான் வந்து ஆமா பேலன்ஸ், இங்கிட்டும் போக மாட்டேன் அங்கிட்டும் போக மாட்டேன், நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சம் பெற்ற கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான். ஆமா, அது துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசி அப்படிலாம் நம்ம சொன்னாலுமே அந்த ராசியில யார் வில் பவரா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வில் பவரா இருக்க போறது யாரு? எப்பவுமே சனி பகவான் தான். அதான் துலாம் ராசிக்காரங்க பல இடத்துல நேர்மைன்னு சொல்லி தன்னுடைய உயர்ந்த பதவியை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம இன்னும் கீழ்மட்டத்திலே இருக்காங்க. ஏன்னா நான் நேர்மையா இருக்கேன்ல, எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்காது, நான் வந்து யார்ட்டையும் வந்து போய் இறங்கி போய் கேட்க மாட்டேன், நான் கரெக்டா இருக்கேன், எனக்கு கொடுப்பாங்க, அந்த அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி எவ்வளவு போராட்டினாலும் போராட ரெடி அப்படிங்கிற நேர்மை கட்டுப்பட்டவங்க தான் துலாம் ராசி. அவங்கள்ட்ட போய் காசை கொடுத்து இதை போய் பொய் சொல்லுங்கன்னா என்னை போய் சொல்றீங்களே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா அவங்க மனசு அதை ஒத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இயல்பான குணம் இருக்கும். இப்போ நம்ம துலாம் ராசியில 3 நட்சத்திரங்கள் உண்டு. எல்லா ராசிலையுமே 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ இப்போ துலாம் ராசியில 3 நட்சத்திரங்கள். இதுல முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இங்க முரு பகவானுடைய செவ்வாய் நட்சத்திரம் உள்ள வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுவாதி, நம்மளுடைய ராகு பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விசாகம், குரு பகவானுடைய நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதுதான் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 4ஆம் இடம் என்னன்னா மகரம். மகர ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் இங்கே ஆல்ரெடி உச்சம் பெறுகிறார். அப்ப நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு உறுதியாக அவங்க வம்சாவளியில மிகப்பெரிய டாப் லைன்ல இருந்திருப்பாங்க. எங்க அப்பா பெரிய ஃபேமிலி, எங்க வம்சம் பெரிய ஃபேமிலி அப்படிம்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரங்க கட்டாயமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க போல. தன்னுடைய அப்பா வீட்டில் இருந்துக்கிட்டு என் வீடுன்னு சொல்கிற மனசே அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கிட்டினாதான் நம்ம வீடு, நம்ம உழைச்சி கட்டினாதான், நம்மளுடைய சுய சம்பாத்தியம் மூலமாகவோ இல்லை சொந்த தொழில் மூலமாகவோ கெட்டியிருந்தால் மட்டும்தான் தான் வீடுன்னு உரிமையை கொண்டாடுவாங்க. மற்ற இதை வந்து ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனப்பக்குவம் கொண்டு தான் நம்மளுடைய துலாம் ராசி உறுதியா. ஸோ இந்த துலாம் ராசியில யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் உறுதியாக இந்த விஷயத்த கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் கணவர் சொந்த வீடு வாங்குவதற்கோ இல்லை அவங்களுடைய உழைப்பின் மூலமாக ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு கட்டாயமும் உண்டு. ஆமா, ஏன்னா அவங்க கரெக்டா அந்த வீடியோ பார்த்து அவங்க நோட் பண்ணி வச்சாங்கன்னா உறுதியா என்ன பண்ணலாம், அவங்க சொந்த வீடு வாங்கிடலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் துலாம் ராசி ஆண்களுக்கு சொல்லுவோம், பெண்களுக்கு என்ன பண்றோம் கண்டிப்பா கடைசி சொல்லுவோம். ஆமா, துலாம் ராசி ஆண்கள் சொந்த வீடு வாங்கணும். நான் கடினமா உழைச்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துட்டேன், என் உழைப்பில் வீடு வாங்குறதுக்காண்டி நான் போராடின போராட்டத்தை சொல்லவே முடியாது. நான் அந்த அளவுக்கு போராடிட்டேன், எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகத்துக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய துலாம் ராசி ஆண்களுக்கு சொல்வதாக இருந்தால் அவங்க திருப்பரங்குன்றம் முருகன் போய் மனசார போய் வழிபாடு செய்யணும். வீடுனாலே முருகன் வந்துடுறாங்க. நம்ம செவ்வாய் தானங்க.
அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு வீடுனா என்ன வேணும்? இடம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பில்டிங் கட்டணும்னா இடம் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? முருகன் இல்லாமல் ஒரு மனிதனால் வீடு கட்டவே முடியாது. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய தமிழ் கடவுள், முதன்மையான கடவுள், மூல பரம்பொருள் எல்லாமே முருகன் தான். அப்போ முருகனுடைய ஆதிக்கம் உறுதியாக துலாம் ராசிக்கு வேண்டும். இப்போ திருப்பரங்குன்றம் போகணும் ஆண்களா இருந்தா. ஆண்களாக இருந்தால் தன் மனைவியை கூட்டு போகலாம், தன்னுடைய சகோதரியை கூட்டு போகலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் போய் முருகனை தரிசித்துட்டு மேலே போய் மலை மேலே நின்று அங்கே மேலேயும் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு அங்கே முருகன் கோவிலுக்கு எண்ணெய், சாமிக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த எண்ணெயை வந்து இப்போ ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு எண்ணெய் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போய் ஐயா நான் வந்து தீபத்துக்கு நான் எண்ணெய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், முருகனுக்கு பின்னாடி உள்ள தீபத்துக்கு நான் வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அந்த தீப ஒளி ஏற்றுவதற்கு இவங்க மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 5 லிட்டரோ இல்லை 10 லிட்டரோ வாங்கி போய் கொடுத்தாங்கன்னா உறுதியாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான அமைப்பு முருகப்பெருமானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக உறுதியாக கிடைக்கும். பெண்கள்னா நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில் உள்ள தாயாருக்கு போய் அந்த தாயாரோடைய கோவிலில் உள்ள பின்னாடி உள்ள விளக்குக்கு நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுக்கணும். நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்தாங்கன்னா உறுதியாக தன்னுடைய கணவர் எவ்வளோ பிரச்சனை போராடினாலும் இவங்களுடைய வழிபாடு என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா நம்ம நேர்களுக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்கும். குறிப்பா விளக்கமான தெளிவுரை வேணும்னா கீழே தெரியுற உங்க நம்பருக்கு கால் பண்ணா போதும் இல்லையா? கண்டிப்பா கால் பண்ணா போதும். ஆனா ஒரு வாஸ்து வந்து கால் பண்ணி அந்த பிளானை வந்து நான் போட முடியாது. அவங்க வந்து ஒன்று வந்து வீடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து எடுத்து அனுப்பலாம். வீடியோ எடுத்து அனுப்பி ஒரு திசை என்ன திசையில் இருக்காங்க என்னங்கிறத அவங்க அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம நேர்கள் கீழே தெரியுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஆடியோ எந்த கால் வேணாலும் வேணுமா பேசிட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கன்னிராசி மாதிரி துலாம் ராசி மாதிரி எல்லா நேயர்களுக்கும் ஆன்சர் பண்ணீங்க நல்லா. கண்டிப்பாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.